ஓம் நமோ நாராயணா. அன்பர்களுக்கு வணக்கம். போன பதிவில் மிதுன ராசியில திருவாதிரை என்று சொல்லக்கூடிய ராகுவானது தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் இடைப்பட்ட தொப்புள் கொடி உறவை கொடுத்து அந்த தாயிட்ட இருந்து சக்தியையும் அறிவையையும் அந்த குழந்தைக்கு போய் சேர்த்தது. குழந்தையானது தான் குரு பகவான். அந்த குருவுக்கே ஞானத்தை கொடுத்த அமைப்புல ராகு செயல்பட்டதுனால ராகுக்கு ஞானகாரன்ட்டு இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றாங்க. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம். மிதுன ராசியில அந்த கருவான குருவானது புனர்வசு நட்சத்திரம் 1, 2, 3 பாதமாக அதுல பரிணாமிச்சு தாயினுடைய வயிற்றினுள்ள தண்ணீர் குடம் என்ற ஒரு அமைப்புல தான் அந்த குழந்தை வளர்ந்துகிட்டது. அந்த குழந்தையானது இப்ப புனர்வசு நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஆகி முழு உருவெடுத்து கடகராசியில பயணிச்சு வரார். அப்படி கடகராசியில பயணிச்சு வரும்போது இந்த உலகத்துக்கு அந்த குழந்தைய தாய்கிட்ட இருந்து வெளியே கொண்டு வர்ற பொறுப்பு, முக்கியமான பொறுப்பை செவ்வாய் பகவான் ஏத்துக்கிறார். செவ்வாய் பகவான் அந்த குழந்தைய புஷ் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த தாய்கிட்ட இருந்து அந்த குழந்தைய வெளியே கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும்போது தண்ணீர் குடம் என்ற ஒரு அமைப்பு உடையுது. அதுதான் கடகராசி. ஜலம ராசின்னு சொல்றது அதுக்கு தான் வச்சிருக்காங்க. அப்படி தண்ணீர் குடம் உடையுது. அதிகப்படியான ரத்தப்போக்கும் வெளியேறுது. அப்ப மேச லக்னத்துக்கு அதிபதியே அந்த செவ்வாய் பகவான் தான். அவரு 8 கூடிய விருச்சகத்துக்கு அதிபதி அவராக ஆகிறார். அப்படி அதனாலதான் கடகராசியில அந்த குழந்தை வெளியே வரும்போது அதிகப்படியான ரத்தப்போக்கு போறதுனால செவ்வாய் பகவான் அந்த இடத்துல நீச்ச பலனாகி வலு இழந்துறதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுது. இதனாலதான் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 8ஆம் இடத்தை மரணஸ்தானமா சித்தரிச்சிருக்காங்க. இதுல இருந்து 8ஆம் இடம்னா என்ன, 4ஆம் இடம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த தொப்புள் கொடி உறவுன்ற அமைப்பு வெளியே வந்தவுடனே அந்த தாய்கிட்ட இருந்து அந்த தொப்புள் கொடி உறவை வெட்டி அந்த குழந்தைய தனியா பிரிச்சுறாங்க. அப்ப ஒரு அறுவை சிகிச்சை நிபுணத்துவத்துக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம் இருக்காரு. அந்த தண்ணீர் குடத்தை உடைச்சி அந்த குழந்தைய வெளியேற்றுறதுனால செவ்வாய் பகவானை பெரிய ஒரு மோதல், ஒரு உந்துதல், நிலநடுக்கம், கடலுக்குள்ள நிலநடுக்கமாகி அது தண்ணியை சுனாமியை கொண்டு வரல, அதுவும் செவ்வாயோட காரகத்தை தான். இதோட அடிப்படையை வச்சுதான் உலக தத்துவமே இயங்கிட்டு இருக்கு. செவ்வாயின் சம்பந்தப்படலே ஒரு பெரிய ஒரு மோதல் இது சம்மந்தப்பட்டதான். ரத்தம் சம்பந்தப்பட்ட காரகமா இருந்து அந்த கிரகமானது கடகராசியில நீச்ச பலனாகி மரணிக்கிறதாலதான் இந்த செவ்வாயை மரணிக்கிறத கருத்துல கொண்டு இந்த 8ஆம் இடத்தை மரணஸ்தானமா சித்தரிச்சிருக்காங்க. அப்போ குரு பகவான் முழுசு அங்க அவதரிச்சிட்டார். அந்த குழந்தை அந்த பிறந்துருச்சு. அப்போ புத்திரகாரனாகிய குரு அங்க அவதரிச்சனால குரு பகவானை அங்க கடகராசியில உச்சமா வச்சிருக்காங்க. மேச ராசிக்கு 4ஆவது ராசியாக கடகராசியை வர்றதுனால தான் அதை மாதுர் ஸ்தானம், தாய் ஸ்தானம் சொல்றாங்க. ஏன்னா ஒரு பெண்ணானவள் கருவுற்று குழந்தை பெற்றெடுத்த பிறகுதான் தாயின்ற அந்தஸ்துக்கு வர்றாங்க. அதனால தான் அந்த 4ஆம் இடத்தை கடகராசிய மாதுர் ஸ்தானம், தாய் ஸ்தானம் சித்தரிக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த 4 கூடிய கிரகமானது சந்திர பகவான் தான் ரொம்ப சுபிச்சம்ட்டு சொல்றாங்க. சுக்கர பகவான் தான் சுபிச்சம் சொல்றாங்க. இதோடைய காரகத்துவம் இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இதனுடைய தொடர்ச்சியா பார்க்கும்போது மேச ராசியில செவ்வாய் பகவான் தன்னுடைய பணியை ஆரம்பிச்சு கடகராசியில அவருடைய பணியை செம்மையா நிவர்த்தி செஞ்சு முடிச்சிருக்காரு. குரு பகவான் என்ற புது ஒரு உறவு அவதரிச்சு அது உச்சநிலை பெற்றிருக்காரு. அப்ப சூரியனார்னா அவர் 6 வருஷத்துக்கு அதிபதி, சந்திர பகவான் 10 வருஷத்துக்கு அதிபதி. இந்த 2 சேர்த்தா தான் 16 வருஷத்துக்கு சுட்டி காட்டுறாங்க. குரு பகவானுக்கு 16 வருஷம். இப்போ உங்களுக்கு நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை பிறந்து தீர்க்க ஆயுளோடு இருக்கணும். அதோடைய வாழ்க்கையும் அதோடைய வாழ்க்கை சுழற்சியும் செம்மையா கொண்டு வந்துட்டு இருக்கணும். அதுக்கு உயிர் வேணும். அந்த உயிர் சொல்லக்கூடிய அந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட கிரகத்தை குறிக்கிறது யாருன்னா சனி பகவான். அந்த நட்சத்திர அமைப்பும் புனர்வசு நட்சத்திரத்துக்கு தொடர்ச்சியா அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம். அந்த கிரகாதிபதி 10, 11க்கு சம்பந்தப்பட்டவர். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் சொல்லுவோம். சனி பகவான ஆயுள்காரன் சொல்றோம். 11ஆம் இடம் லாபஸ்தானம் சொல்லுவோம். இது ஏன் 10ஆம் இடம் ஜீவனத்தை குறிச்சு 11ஆம் இடத்துல லாபத்தை குறிச்சுக்காங்கன்னா அது ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான விஷயங்களா தான் இருக்கும். சனி பகவான் நீதி தேவன். அந்த நீதி தேவன் உட்கார்ந்துருக்க இடம் சுக்கரனோட வீடு. அதாவது காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது துலாம் ராசியில உச்ச பலன் பெற்றுறாரு. அப்படி உச்ச பலன் பெற்று அந்த உலகத்துல அந்த பிறந்த அந்த குழந்தைய கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் குழந்தைய தன்னுடைய 10ஆவது பார்வையாக
உச்ச பார்வையை பார்க்கிறார். அப்படி பார்த்து அந்த குழந்தைக்கு ஆயுள் பலத்தை கொடுத்து நிறைய விஷயங்கள் அறிவையும் கொடுத்து வாழ்க்கையில அவரை ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடி வரக்கூடிய நிழல் மாதிரி அவர் கண்காணிச்சுட்டு வராரு. அப்படி கண்காணிக்கப்படும் போது வந்து நீதி, நேர்மை, தர்மம் இதை அடிப்படையில் வச்சு ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டோம்னா அவருக்கு சனி பகவான் நிறைய விஷயங்கள் அள்ளி கொடுப்பாரு. ஒரு விஷயம், ஒரு பாவம் செஞ்சுக்கணும்னா அதோடைய பாவத்தின் பலனை சனி பகவான் கொடுப்பாரு. அவரு துலாம் ராசியில உச்ச பலனாகி அந்த குருவாகிய குழந்தைய தன் தசமதானம் சொல்லக்கூடிய 10வது பார்வையாக பார்த்துக்கிட்டு என்ன மாதிரி வந்து இந்த உலக நியதியை எடுத்து சொல்ல வர்றன்ற நம்ம அடுத்த ஒரு அத்தியாயத்துல நம்ம அதை பத்தி தெளிவா பார்க்கலாம். அடுத்த ஒரு அத்தியாயத்துல சனிபாவுடைய நிலைமை, அவர் ராசி தத்துவத்திலிருந்து எந்த இடத்துல சென்றுப்பான் என்று நினைக்கிறாரு, இதை பத்தி பார்க்கும்போது அது நிறைய சுவாரஸ்யமான சில விஷயங்கள் அதுல தெரிய வரும். அதனால இந்த வீடியோ தொடர்ச்சியை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வாங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும்.